கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்யாவிட்டால் தமிழக அரசை சஸ்பெண்ட் செய்து நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவோம் என ஜாக்டோ ஜியோ எச்சரித்துள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் அடங்கிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணாமல் எடப்பாடி அரசு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தும் அவர்களை பணியிடை நீக்கம் செய்தும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கு ஜாக்டோ ஜியோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் பொதுச் செயலாளருமான திரு மீனாட்சி சுந்தரம் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆசிரியர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்யாவிட்டால் தமிழக அரசை சஸ்பெண்ட் செய்து நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவோம் என எச்சரிக்கை விடுத்தார். இப்போ பணியிடை நீக்கம் செய்த காரணத்தினால மேலும் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. வீட்டிலே அங்கு இங்கு இருந்தவர்கள் எல்லாம் கூட, தனியார் பள்ளியில் இருந்தவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு மீண்டும் வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக பேரெழுச்சியாக நடைபெறுகிறது. சஸ்பெண்டை நாங்கள் ரத்து செய்வோம், தேவையானால் எங்களால் முடியும், அரசையே சஸ்பெண்ட் செய்வோம், ஏன் டிஸ்மிஸ் செய்வோம், அந்த அளவுக்கு எங்கள் இடத்துல வாக்கு வங்கி இருக்கிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத கொள்கைகளை தர்ணா போராட்டத்தின் போது விமர்சனம் செய்ததற்காக CITU மாவட்ட செயல் தலைவர் திரு லட்சுமணனை போலீசார் நள்ளிரவில் கைது செய்தனர். இதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நாகர்கோவிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைக்கு தீர்வு காண முன்வராத எடப்பாடி அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பென்ஷன் திட்டம் என்பது வேண்டும். 58 வயது முடிந்தவுடன் ஓய்வூதியம் அடைந்தால் அவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்ற நிலைமை இருக்கிறது. அதேபோல் அங்கன்வாடி போன்றிருக்கக்கூடிய திட்டப்பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் போன்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம். தமிழக அரசாங்கம் இதை பாராமுகமாக இல்லாமல் உடனடியாக அவர்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுத்த வேண்டும். இதனிடையே ஜாக்டோ ஜியோ தொடர் போராட்டம் காரணமாக தொகுப்பூதியத்தில் ஆசிரியர் வேலை வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பால் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் வேலை கேட்டு வந்த B.Ed பட்டதாரிகள் தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தமிழக அரசு சார்பில் தற்காலிக ஆசிரியர்களை அரசு பள்ளிகளில் நியமிக்க உத்தரவிட்டதை அடுத்து தஞ்சையில் தற்காலிக ஆசிரியர் பணிகளில் சேர ஏராளமான பட்டதாரிகள் தஞ்சை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் குவிந்தனர். விண்ணப்பத்தை ஆண்களும் பெண்களும் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். இதனிடையே இன்றைக்கு பணிக்கு திரும்பாத ஆசிரியர்களின் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டு பட்டியல் வெளியிடப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது.